ஜெயபிரசன் எல்லாம் கேரளாவை பார்த்து காப்பி வச்சிருக்கேன். என்ன பாவ வடிவில் அதனால இப்ப கல்வி இதாயிடுமா? 3600 பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா ஹெட்மாஸ்டர் இல்ல. 3600 பள்ளிக்கூடங்கள்ல கிட்டத்தட்ட 65,000 ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர், எல்லா விதமான ஆசிரியர்களும் பணியிடம் காலியா இருக்கு. ஆசிரியர்கள் வீதிக்கு இறங்கி போராடுறாங்க அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றல. பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு இன்னும் வகுப்பறைகள் கட்டடம் கிடையாது. வகுப்பறையில எந்த வசதியும் கிடையாது. பல வகுப்பறைகள்ல பல பள்ளிக்கூடங்கள்ல ஒரு கழிப்பிட வசதிகள் கிடையாது. இப்படி ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில இப்போ பா வடிவம் போட்டு கேரளா ஸ்டைல வந்துட்டா அதான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். நானும் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணலையா? பியூசில ஃபர்ஸ்ட் கிளாஸ், எஸ்எல்சில ஃபர்ஸ்ட் கிளாஸ், டிகிரியில ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதனால நம்ம லாஸ்ட் பெஞ்ச் தான் படிக்க மாட்டாங்களா? என்ன கான்செப்ட் இது? அதாவது உருப்படியா அன்பில் மகேஷை பொறுத்தவரை ஒன்னும் செய்யறதுக்கு திறமை இல்ல, லாக்கி இல்ல. ஸ்டாலினும் உதயநிதியோட சுத்துறதுக்கு தான் அவர் லாக்கிய. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவரை பேச இந்த டிபார்ட்மெண்ட் மாத்திட்டு வேற யாராவது அறிவுபூர்வமான ஒரு ஆளை போட்டு அவரை பாத்தீங்கன்னா ஒரு பொதுமக்கள் தொடர்புத்துறை அதாவது அமைச்சர் என்ற அடிப்படையில போட்டுடலாம். இல்லன்னா ராஜினாமா செய்யாது போட்டோம். கல்வி திரைத்துறை அமைச்சர், ஆமா திரைத்துறை அமைச்சர் கூட போடலாம். இல்லன்னா உதயநிதி துதிபாடு அமைச்சர் டிபார்ட்மெண்ட் உருவாக்குங்க, அதுக்கு கூட போடலாங்க. ஆனா கேவலம் கல்வித்துறையை போட்டு இந்த மாதிரி கல்வித்துறையை நாசமாக்க வேணாம். அதான் எங்களுடைய வேண்டுகோள். ஓகே.